வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்றைய நாள் 10/5/2025 மே மாதமான சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடத்திலே சித்திரை மாதம் 27ஆம் நாள், வளர்பிறையோட கூடிய நாளிலே, வருடம் பிறந்து 130 நாளும் 235 நாள் கையிருப்பும் கொண்ட நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். திரையோதசி திதி அப்படிங்கிற திதியிலே இன்றைக்கு இருக்கிறதுனாலே பிரதோஷம் அப்படிங்கிற காலம் உண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை கூட பிரதோஷம், சனி பிரதோஷம் விசேஷமான நாளாக கொண்டாடுவோம். இன்றைய நட்சத்திரத்தின் பெயர் சித்திரை நட்சத்திரம். இதனுடைய தன்மையினாலே சுவாதி துளாராசிக்குள்ளரையும் கன்னியாராசிக்குள்ளரையும் சித்திரை இருப்பார். அதனால் ரெண்டு பக்கமும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கும்பராசிக்குள்ளரை இருந்து வெளியே போய் அப்படி பார்த்தோன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, அப்படி ரேவதி அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளரை சந்திராஷ்டமம். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. இன்றைய காலை ராகு காலம் 9 10:30 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய கரண நேரம் 12 1:30 வரை. சூலம் இன்று கிழக்கு, பரிகாரம் தயிர். மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பானது 0 நாழிகை வினாடி 41. இன்றைக்கு சூரியன் உதித்த நேரம் 5:54. குடும்பத்தின் ஒற்றுமையை நிலைக்கச் செய்யக்கூடிய அருள் தரும் கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சென்று வழிபடும் போது குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை மனதில் கொள்ளுங்கள். இன்றைக்கு சனி பிரதோஷம் மட்டுமல்ல, திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலிருந்து புறப்பாடாகி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வெள்ளி ரிஷப சேவையும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். காலச்சக்கர புருஷத்தின் தன்மையிலே காலத்தினே எங்கே இருக்கிறார்கள் எல்லா கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் புதன் சேர்ந்து மேஷ ராசியிலே அமர்வதும், ரிஷபத்திலே குரு அமர்வதும், கடகத்திலே செவ்வாய் அமர்வதும், கேது என்ற கிரகமானது கன்னியா ராசிக்குள் அமர்வதும், சனி சுக்கிர புதன் இவர்கள், சனி சுக்கிர ராகு இவர்கள் மீன ராசியில் அமர்வதும் இன்றைய நாளிலே இருக்கிறது. கன்னிராசி மற்றும் துலா ராசிக்குள்ளே பிரவேசம் செய்யக்கூடியவராக அமைகிறார் சந்திர பகவான். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் அமையும் என்ற எண்ணத்திலே அடுத்த காரியங்களை பார்க்க வேண்டும். உற்சாகமான நாட்களுக்கு பலவிதத்திலும் நமக்கு பயன்படக்கூடியது நட்சத்திர பலன் அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயினாலே தைரியம்னு அர்த்தம். அப்போ தைரியம் நிறைய இருந்ததுன்னா தான் நமக்கு ஒரு காரியங்களும் பண்ண முடியும். அதனால் வித்தியை கற்றுக்கொள்வதற்கான நல்ல நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லை, பதவி ஏற்றுக்கொள்ள ஒரு நல்ல நாள், புதுமனை புகுவதற்கான நல்ல நாள் என்று. இன்றைக்கி சனிக்கிழமைன்னா, சனிக்கிழமை நார்மலாக இந்த செடிகளெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா, பயிர் பண்ணிங்கன்னா நல்லா வளரும். இன்றைக்கி திரையோதசி திதி அப்படிங்கிறனால சிவனுக்கு ரொம்ப நல்ல நாள். சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் சாற்றி அவருக்கு பூவை போட்டு அலங்காரம் பண்ணுவது ரொம்ப நல்ல விஷயமான வழிபடைகள். புதிய ஆடைகளை அணிவதற்கான நல்ல நேரங்கள் இன்றைக்கு உண்டு. அதே போல் இன்றைக்கு கரணம், தைத்துளை கரணம் அப்படின்னு சொல்லுவோம். தைத்துளை கரணம் சண்டைக்கெல்லாம் நல்லது, வழக்குகளெல்லாம் போடுவதற்கான நல்ல நாள். மகாலட்சுமியை வழிபடுவதனாலே நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கு சாயங்கால வேளையில் பிரதோஷ காலத்திலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதனாலே கடன் தொல்லை தீரும். சித்தி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி பயில்வதற்கு ஒரு நல்ல நாள், விவாகம் செய்வதற்கு நல்ல நாள், விரதம் தொடங்குவதற்கு நல்ல நாள், யாகம் செய்வதற்கு நல்ல நாள், புதிய பதவி ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல நாள்,
வியாபாரம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள், நவரத்னங்களை அணிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நாள், போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒருங்கே அமைந்த ஸ்திரவாரமான இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிலைத்து நிற்கும் என்பதை மனதில் கொண்டால் இந்த நாளின் தன்மை புரிந்திருக்கும். அதனால் இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். நாம் அழகாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலே நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கை நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது புரிகிறது. நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்குமான ராசி பலன். முதலாவது மேஷராசி. மேஷராசி தன் உள்ளே அடக்கியிருக்கிறது சூரியன் புதன் என்ற 2 கோள்களையும் வைத்துக் கொண்டிருக்கிற மேஷராசி அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நன்றதாக நடந்துவிட வேண்டும், எனக்கு லாபம் கிடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே செல்வதனால் உங்கள் லாபத்தை பக்தியுடன் செய்யும் போது லாபம் கிடைத்து விடுகிறது. முயற்சிகளை கொஞ்சம் கூட அடிஷ்னலாக போடும்போது முயற்சி உங்களுக்கு டபுள் மடங்காக ரிட்டர்ன் வருது. யாரிடம் பரிவு வேண்டும்னு வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரெல்லாம் கண்டபோதும் வாடினார் வள்ளலார். அப்படி உங்கள் மனது எதையுமே கடினமாக இருக்கும்போது பரிவுடன் போய் அதனை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள். அதுவே உங்களுக்கு நல்லதொரு குணமாக அமைந்ததினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக மாறுகிறது. நட்பின் வட்டாரத்திலே நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பெரிதாகுவதற்கு ஒரு நல்ல நாள் என்று நன்மைகள் பலவும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில செலவுகளும் உண்டு. உங்களுக்கு மற்றவரின் ஆதரவினால் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். வெற்றியின் இலக்கு உங்களுக்கு உண்டு. போட்டிகளை தகர்த்து விடுவீர்கள். நிறைய மாணாக்கர்கள் இன்று நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய நல்ல நாள் என்று. இன்றைய நாளே சனி பிரதோஷம் 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபடுவதும் நரசிம்மனை வழிபடுவதும் அவ்வளவு விதம் பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க்கையிலே வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பொங்கி பிரவாகமாக உங்கள் வாழ்க்கையிலே இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கையின் பிரகாசத்தை ஒருங்கே கொண்டு வர வேண்டும். அடுத்தடுத்த நிலையில் உள்ள வாழ்க்கையிலே நான் எப்படியாவது முன்னேற்ற பாதையிலே செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் உடம்பிலே சில அசதிகளை தோன்ற வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பல விதத்திலும் நான் ஏன் செய்தேன், எப்படி செய்தேன், பிற்காலத்தில் யோசிக்கக்கூடியதாக அமைவதனாலே கொஞ்சம் யோசித்து செய்வதாக காரியங்கள் செய்யுங்கள். லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் லாபத்தின் பரிமாணம் எப்பொழுதும் உங்களிடம் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வைத்துக் கொண்டீர்களானால் லாபம் நிற்கும். நண்பர்களால் சில செலவுகள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வாகனங்களில் செல்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் செல்ல வேண்டிய காலமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் சொத்து வருவதற்கு வாய்ப்புகளும், குழந்தைகள் ரிலேட்டடான சொத்துக்களாக மாறுவதற்கு சில வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதெல்லாம் அனுபவிக்கலாம். பெரியவரின் ஆசீர்வாதத்துடன் ஆதரவுடன் நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு நல்லதாக அமையக்கூடிய நாள் இன்று. பல பேருக்கு போட்டியிலிருந்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமைவதனாலே எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பாஸ் பண்ணி முடித்த நியூஸஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல அமைதி தோற்றுவிக்கும். புதிய எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்கள் நடக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் 1, 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றி இலக்காக இருப்பதனாலே வெற்றியின் நாயகன் அப்படின்னாலே முருகப்பெருமான் வந்துடுவார். அவரை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெருக்கி வாழ்வின் பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நேற்று இன்று நாளை அப்படின்னு நம்ம நாட்களை பிரித்து பார்க்கும்போது நேற்றைய விட இன்று முன்னேற வேண்டும், முன்னேற விட நாளை இன்னும் மேலே போய வேண்டும் அப்படிங்கிற ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடிய மனதில் வைத்து கொண்டிருக்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே ஒரு சீர்பாடுகள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு நோட்டபிள் பாயிண்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ரொம்ப ஓடுறீங்க, கொஞ்சம் அவஸ்தை இல்லாமல் இருக்கிறது நல்லது.
உங்களுக்கான இலக்குகளை யாரும் மாற்ற மாட்டார்கள். நம்ம பைபிளில் சொல்லுவாங்க, உங்கள் மண்ணா உங்களுக்கு தான் அப்படின்வாங்க. அது மாதிரி ஒரு அரிசியில் உங்கள் பேர் எழுதியிருக்கிறது நம்ம இந்து சொல்கிற மாதிரி நமக்கான சாப்பாடு நமக்கு இருக்குதுங்கன்னு மனசில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னு சொன்னதுனாலே எல்லா கால்நடைகளையும் அழகாக பராமரித்து கொள்ள நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பராமரிப்பதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். ஃபேமிலி டைம் ஒதுக்குங்க. நண்பர்கள் சொன்னார்கள் நண்பன் மேலே பழி போடுறதே விடுங்க. கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலையில் என்ன செஞ்சீங்கன்னு முதல்ல பாருங்கள். நல்ல செயல்களை எல்லாம் செய்வதற்கு முன்னே செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் ஓட்டிட்டிங்கன்னா சரியாப்படும். என்னால் இது ஈக்குவேட் பண்ண முடியுமா, பேலன்சிங் பண்ண முடியுமா, அன்பேலன்சிங்காக இருக்கேன்னு ஃபினான்ஷியல் ஆங்கிளில் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இல்லைன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டம் சகலனம் எல்லாம் நின்றுடும். அதனால் அமைதியற்ற சூழ்நிலை வந்ததுன்னா வாழ்க்கையில் நீங்கள் தானே போராடி ஜெயிக்க போகிறீங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வெற்றியின் இலக்கை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளிலே நிதானமாக செயல்பாடு கொள்ளுங்கள். எடுத்தவங்க கௌத்தம் செய்யாதீங்க, வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். 39 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையிலே மன்னிச்சு கொடுக்கும். இன்றைய நாளிலே சாயங்கால வேளையிலே நரசிம்ம பெருமானை, அதுவும் லட்சுமி நரசிம்ம பெருமானை வணங்குவதனாலே வரக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு விலகும். கடன் தீர்ந்து நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் இனிமையான வாழ்க்கையாக நீங்கள் வாழப்போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பிரகாசமான ஒரு வாய்ப்புகளும் வளர்ச்சியும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அனைத்தையுமே ப்ரீடிட்டர்மைன் அப்படின்வாங்க. ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுட்டேன், அந்த ப்ரோக்ராம் பிறகு தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அழகாக ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் எனது செல்வம் அப்படின்னு ஒரு காரியத்திலும் திறமையுடன் நுணுக்கங்களுடன் அதை ஆராய்ந்து அதனுடைய தன்மைகளை மாற்றாமல் நீங்கள் போவதனால்தான் வாழ்க்கையிலே அடுத்தடுத்த பாதைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் உண்மை. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களிலே பல விதத்திலும் உங்கள் குடும்ப குடும்பத்தையும் நண்பர்களையும் சேர்த்து வைத்து நன்மைகள் பலவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால்தான் உங்களுடைய வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்த முடிந்தது என்பதும் நீங்கள் புரிந்து கொண்ட உண்மையாக இருப்பதனாலே வாழ்க்கையிலே தன்மை உங்கள் கையில். நீங்கள் எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. உங்களுடைய நட்பை அழகாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய சினாரியோவில் அழகாக இருக்கீங்க. அதனால் வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் செலவு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆதாயம் ஆதரவும் அவர்களிடமிருந்து வர வேண்டும் என்ற எண்ணினாலும் நீங்கள் அந்த ஆதரவை எடுத்துக்கொண்டு ஆதாயத்தை கொஞ்சம் தன்மைப்படுத்தி வைத்து இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதும் உண்மை. அதனால் தான் வெற்றியிலே நீங்கள் இலக்காக இருக்கிறீர்கள். அந்த வெற்றி உங்களை நிச்சயம் வாழ வைக்கிறது. பல இடத்துலையும் உங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு சொல்லக்கூடிய, பதவி உயர்வு சொல்லக்கூடியது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்கறது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த பிளானிங் தான் அப்படிங்கிறதும் உண்மைதான். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலே மேலும் பலவிதமான உத்திகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் வாழ்க்கையிலேன்னு புரிகிறது. இன்றைய நாள் பிரதோஷ காலம். நல்லெண்ணெயை வாங்கி நம்ம நரசிம்ம பெருமானுக்கு கொடுப்பதும், அதே மாதிரி இங்கே நந்தியம் பெருமானுக்கு கொடுத்து அவருடைய மேலே அந்த தடவி அந்த அபிஷேக அலங்காரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வருவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல அமைதியான சிந்தனையை உருவாக்கி வாழ்க்கையின் மேன்மேலும் உயர்வதற்கான பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, நாளொரு மேனியும் பொழுதொரு எண்ணமும் நீங்கள் வளர்வதை பார்க்கும் எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களை அண்டிப்பிழைக்கும் நண்பர்கள் அப்படிங்கிறவர்கள் நிறைய. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை முதன்மையாக கொண்டு தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்திருத்துவதனால் அவர்களும் தன்னை மேம்படுத்தி கொள்ளுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது.
நண்பர்கள் மூலமும் லாபமும், உங்களின் மூலமாக தன்மையிலே தொழிலும் உங்களுக்கு திறம்பட இருப்பதனாலே உங்கள் குதிரை கரெக்டாக ஓடிட்டு இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமக்கு செல்வம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறீங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் குணத்தில் இருக்கவங்களுடைய தீர்ப்புகள் அவங்க சொல்கிறது தான் ஆணித்தரமான அட்வைசஸ். யாரும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ரூலிங்கில் கரெக்டாக இருக்கீங்க. எல்லார்கிட்டையும் அழகாக அட்வைஸ் கேட்டுக்கிறீங்க. அந்த அட்வைஸில் எது உங்களுக்கு ஃபேவரோ அதை மட்டும் கரெக்டாக சாரத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குதுங்க. செலவு கண்ட்ரோல் ஆகுது, வரவு ஜாஸ்தி ஆகுது, வியாபாரம் விருத்தியாகுது, குடும்பத்திலும் உங்களுடைய சூழ்நிலையில் சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. நார்மலாக அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது சனி பகவானால் வரும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நட்பு பாராட்டி வரக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு தேதியிலே உங்களுக்கு அனைத்துமே நல்லதாக அமைத்து கொடுவது தான் வாழ்க்கை. அப்படிங்கிறதுனால குருவின் பார்வையினாலே அனைத்தும் நன்றதாக அமைந்து கொண்டிருக்கிறது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மை தரும் என்பதனாலும் பச்சை கலர் வெளிர்பச்சையாக இருக்கும்போது நல்ல ஒரு நிறமாக உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்து பிரகாசத்தையும் வாழ்க்கையிலே வெளிச்சம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவையும் காட்டுவதனாலே சிந்தனை செயல் எல்லாமே அமைதியாக ஒரு முன்னேற்ற பாதையிலே உங்களை கொண்டு செல்லப் போகிறது. இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. கன்னிராசி அப்படின்ன உடனே எல்லாரையும் மயக்கி தன்களில் போட்டுக்கொள்ளும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் எல்லாரையும் மயங்குற மாதிரி செய்யக்கூடிய செயல்களை செய்வதர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுடைய செயல்திறமை அப்படிப்பட்டது. உங்களுடைய பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியது. கடன் அப்படிங்கிறது உங்களை படுத்தினாலும் உங்களை பாரமாக தாக்கினாலும் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு பலன்கள் நன்றதாக இருக்குது. பலன்கள் நல்லா இருக்கும். ஒருத்தருடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் நிறைய நேர்வழி பாதையில் செல்வார்கள். நேர்வழி பாதையில் செல்வதனால் முன்னேற்றம் தான் கிடைக்கப் போகிறது. அந்த முன்னேற்றத்தை சுவைத்தவர் நீங்கள். இன்றைய நாளிலே நன்மை பல வரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரப்போகிறது. சில எதிர்பாராத செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். உறவினரால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. குழந்தைகள் தன்னுடைய எக்ஸாம்ஸ் போன்ற விஷயங்களிலே வெற்றிகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க. நல்லா வெற்றி பெற்றுட்டேன்னு நிறைய பேர் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்கி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. புதிய கல்வி நிலையங்களுக்கும் மேன்படிப்புகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று காட்டுகிறது. இன்றைய நாளிலே வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டு படிப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ஒரு சிலருக்கு பக்தி மார்க்கமாக சிறிய பிரயாணங்கள், இடப்பயிற்சிகள் போன்றவை உண்டு. இன்றைய நாளிலே மதிய வேலைக்கு கொஞ்சம் ஓய்வு உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் உண்டு அப்படிங்கிறதும் இன்றைக்கி இந்த டோ செட் டுடேஸ் பலன். 4, 3 என்ற இந்த இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயணம். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குவது, நரசிம்மமூர்த்தியை வணங்குவது, இது ரெண்டுமே ரொம்ப உசந்தது. இன்றைக்கு அதை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் விலகி இருள் சூழ்ந்த பாதை நீங்கி வெளிச்ச பிரகாசமாக வாழ்வு தெரிய போகிறது என்பது உண்மை. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை உண்டாக்க நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. நேர்மை, தர்மம், நியாயம் என்ற அனைத்து விதமான அர்த்தங்களையும் உள்வாங்கி நன்மையே கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கூடிய வரும் சூரிய பகவானான லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து அமர்ந்து பார்க்கிறார்கள். இப்போ புத்தியும் தலைமையும் ஒன்று சேர்ந்து உங்களை பார்த்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் கொண்டு வர சொல்லும். மனதிலே உற்சாகத்தை பெருக்கெடுத்து கொடுத்து அடுத்தடுத்த வேலைகளை செய்ய சொல்லும். சில வேலைகளிலே நமக்கு
என்னதான் பண்ணாலும் உங்கள் செலவு முன்னாடி வந்து நின்றுடும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாயுடைய தன்மை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் செலவு இருக்கும், செலவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், செலவு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் உங்கள் மனதிலே சில கனிவும் பரிவும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் போகிறதுனால கொஞ்சம் சேரிட்டி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ்லாம் உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது உங்கள் மனநிலையில் இருக்கிறதுனால உதவி செய்வதற்கான செலவுகள் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. சிலருக்கு வெற்றிகளை நோக்கி இருப்பதனாலே உங்கள் வழக்குகள் வெற்றிகளில் இருந்து லாபத்தை கொடுப்பதாகவும் எதிரிகளிலிருந்து விடுதலை கொடுப்பதாகவும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே மருத்துவ தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய செலவை கட்டுப்படுத்துவதாகவும் காட்டுகிறது. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை. வீட்டிலே நம்ம மனைவியுடன் இருக்கக்கூடிய அந்யோன்யம் வந்து நல்லாயிருக்கும். சண்டை கருத்து வேறுபாடுகள் மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலை. டைவர்ஸ் மாதிரி போன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுன்றதும், அனைத்து விதமான காரியங்களுக்கு மூல காரணம் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அடியும் முடியும் காணா அண்ணாமலையோனே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சிவனின் பிரதோஷ காலத்திலே சிவனை போய் வழிபடுவதனாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவது என்பதனாலே இன்றைக்கு 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சிவபெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஒருங்கே கொண்டு வந்து எப்படி அண்ணாமலை ஜோதியை நாம் பார்க்குறோமோ அப்படிப்பட்ட ஜோதி உருவமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசித்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. குருவின் நேரடி பார்வை உங்கள் மேல் விழுந்திருக்கிறது என்ற சந்தோஷகரமான விஷயமும், இன்றைய நாளிலே சந்திரனானவர் லாபம் அப்படிங்கிற இடத்திலிருந்து உங்களை மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விரயம் என்ற இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாருனால கொஞ்சம் சந்தோஷமற்ற நிலைமையும் ஒருங்கே கலந்த சூழ்நிலை. பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. உடல் சுகம் இல்லற சுகம் போன்றவைகள் நல்லபடி அமையக்கூடிய சூழ்நிலையாகவும், கொடுக்கல் வாங்கலிலே ஒரு பிணக்கமில்லாத சூழ்நிலையும் காட்டுகிறதுனாலே நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் ஒன்று. வெற்றிகளையும் ஆதரவுகளையும் ஒருங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழ்நிலையும், புதிய பொருட்களை வாங்குவதும், சிலருக்கு இரவு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், பிரயாணங்களினால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எடுத்துக்காட்டான நாள் இன்று. நேரடி கொள்முதல் அப்படிங்கிற விஷயத்தில் லாபகரமான சூழ்நிலையை பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஹோல்சேல் மெர்ச்சன்சி நல்லாயிருக்கும். வெற்றியை இலக்காக சொல்லக்கூடிய விஷயங்களானது சில விஷயங்களிலே உங்களுக்கு போட்டியாளர்களை உருவாக்கிவிடும் என்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப லாபத்தை கூட்ட வேண்டாம். குழந்தைகள் விஷயத்திலே ஒரு நல்ல இனிய அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையின் தன்மையிலே நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களை அனைத்தையுமே உங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு பயணம் செல்வது, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது மனத்தில் வைத்துக் கொண்டால் பக்திமயமான வாழ்க்கையை இன்றைக்கு நாளிலே உங்களுக்கு துவக்கமாக அமையும். இந்த நாளிலே 7, 5 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாக அமைவதாகவும், முருகப்பெருமானை வணங்குவதும் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வணங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதனாலும், இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதனாலும் இந்த நாளிலே தன்மையிலே நட்புகள் வளரும், பிரகாசமான வாய்ப்புகள் வரும், மேன்மை அடைவீர்கள், செலவு குறையும், கடன் அடையும் என்ற நல்ல செய்தி உங்களை வந்து அடையட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் ஒரு காரியத்தை நீங்கள் நிதானமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால வரக்கூடிய வெற்றிகளுக்கு முதல் இலக்கு உங்களுக்கு தான். பண வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். சொன்ன சொல்படி நீங்கள் உங்கள் நண்பர்கள், நட்பு சூழாங்கள், உங்கள் விரோதங்கள் இல்லாத நட்பு எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க.
என்ன சொன்னாங்களோ அர்த்தம் புரிந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவசரமாக அவங்க சொன்னதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சில இடத்தில் உங்கள் அமைதி பாதிக்கப்படும். குடும்ப நிமித்தமாக சில புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புண்ணிய நீராடுதல் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இன்று. அடுத்தவங்க மேலே இறக்கப்பட்டேன் சார், அதனால் இந்த வேலையை கொடுத்தேன் சார்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு அதனால் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எல்லாரையும் நம்பிடாதீங்க. ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்வான். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அதனாலே நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை ஒரு தடவை திறனா இதுன்னு சொல்ல டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைன்னா செலவு தான் மிச்சமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய நாள். கொஞ்சம் அவசர புத்தினால் அழித்தளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடியனால கொஞ்சம் அவசரப்படாமல் காரியத்தை நிகழ்த்துங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போடும். இதை மட்டும் இன்றைக்கி கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கரு நீலம் அப்படிங்கிற நீல கலரை பயன்படுத்துங்கள். காகத்துக்கு அன்னம் அளித்து விட்டு இன்னும் உணவணுங்கள். இன்றைய நாளிலே பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு உசதியான ஒரு பலனை கொடுக்கும். அனைத்து விதமான தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீக்கிவிடும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மேலும் வளர்ச்சி அப்படிங்கிற வளர்ச்சியை நோக்கி, பிரகாசத்தை நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை அமையட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டு நிதானமாக, வேகமாக, மிக்சட் காம்பினேஷன் சொல்லுவோம், அப்படி தொடர்ந்து போக்கு காட்டி மேலே போய் அழகாக ரீச் ஆகிற டென்சிங் நீங்கள். சிகரத்தை எட்டிப்பிடித்து கொடியை நாட்டி விட்டும் என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லாமல் அதை அமைதி காக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். அதனாலே எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். வாழ்க்கையிலே வேகம் விவேகம் இல்லை அப்படிங்கிறது அழகாக புரிந்து கொண்டதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விவேகத்துடன் சேர்ந்த வேகமாக இருப்பது. கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் போட்டியாளர்களை ஈஸியாக நீங்கள் தாண்டி விடுகிறீர்கள். வெற்றி வாய்ப்புகளும் உங்களிடம் வந்து சேர்கிறது. பொருளாதார அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய காயின் பெட்டர்மெண்ட் நிறைய பெனிஃபிட்டை கொடுக்குது. செலவுகள் குறைந்து வளவுகள் பெரிதாவதற்கான வாய்ப்பும் இதுதான் இருக்கிறதுனால வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் சார், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். பக்தி அப்படிங்கிற எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பலமானதாக மாறுவதற்கு 2-8 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபடுவது போல நரசிம்மனை போய் வழிபடுவதும், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாட்டினாலே கடன் தொல்லை குறைவதும் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்களை உருமாற்றும் என்பதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய், வாழ்வின் உயர்ந்த நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நேருக்கு நேர் மோதி பார்க்கலாம் வாங்க அப்படி யாரா உங்களை கூப்பிட்டாங்கன்னா இரு, நான் நல்லா யோசித்த பிறகு வரேன் அப்படின்னு விநாயகப் பெருமான் எப்படி சனி பெருமான் வந்து பிடிக்கிறேன்னு சொன்ன உடனே நாளைக்குன்னு எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த நாளைக்குன்னு எழுதினது எப்பவுமே காட்டுவாராம், நீ நாளைக்கு தான் எழுதிருக்க போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் போட்டியாளர்களை அவர்களே சிதறடித்து ஓடுவ அளவுக்கு அழகாக மாற்றிவிடக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் நீங்கள். அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே யோசித்து நிதானமாக செய்வதனால்தான் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டு இருப்பதுன்றது புரிந்து கொண்டு செய்வதனால தான் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எதையுமே இதுக்கு அதுதான் அதுக்கு இதுதான் ஒரு லிங்க் பண்ணி அழகாக செட் பண்ணிட்டுறீங்க. அந்த செட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நன்மை பல பேருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் ஒன்று.
நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு பலனாக மாறுவதற்காக தான் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போகக்கூடிய குலதெய்வ கோயில்கள், பிரயாணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டு. அந்த தலங்களினால் வரக்கூடிய பலன்கள் உங்கள் என்டையர் குடும்பத்துக்கும் இல்லாதனால் நல்ல ஒரு பலனை நீங்கள் நிகழ்ச்சி பண்ண பாருங்க. வாழ்க்கையில் நீங்கள் தொழிலின் அடிப்படையிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே யோசித்து செய்யும்போது நல்ல முடிவுகள் இன்றைக்கு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணுது, வஞ்சனைகள் மனதில் இல்லாமல் நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையும். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திருஷ்டி அப்படின்னா கண், அது இஷ்டம்னா கண் திருஷ்டியால் பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கொடுப்பதற்கான நாளிலே இந்த நாள். 1 ஸ்திரவாரம். ஸ்திரவாரத்திலே பிரதோஷம் ரொம்ப முக்கியம். சனி பிரதோஷத்தை ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட நாள் இன்று. இந்த நாள் சிவ வழிபாட்டினால் வரக்கூடிய அனைத்து விதமான மங்களமான பொருட்களும் உங்களை வந்து சேரட்டும். மங்களம் அப்படின்னாலே உங்களுக்கு வெளிச்சம்னு அர்த்தம். ஞானஸ்வரூபி சிவன், அதனாலே ஞானத்தை கொடுப்பதாக அமையட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் இந்த ரிசல்ட்டுக்கு தான் எதிர்பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தீர்மானமாக நம்பி அதற்கப்புறம் தான் காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு தெளிவும் அமைதியும் மனதில் இருப்பதனால தான் பல நேரங்களிலே சிரித்த முகத்துடன் எதையுமே ஹேண்டில் பண்ணிடுறீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போடும், அந்த ஸ்டேஜ் ஆகிடும். நீங்கள் சுகத்தை மட்டும் என்றதில்லை, எனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு லாபத்தை கொடுக்கும்ன்ற தீர்மானமாக புரிந்து, ஏன்னா உங்களோட ராசிக்குள்ளே இருந்தவர் புதன் இருந்தார், இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அதில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. புத்திங்கிற தன்மைப்பட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ புத்தி தெளிவாயிடுச்சு. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அழகாக பிரித்து திறனாய்ந்து கொண்டு பிறகு தான் காரியத்தை செய்கிறீங்க. நண்பன் யார் எதிரி யார்னு உங்களுக்கு தெரியும். நண்பனும் பகை போல் தெரியும், நாட்பட புரியும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு போச்சு. இப்போ புரிந்ததுனால காரியங்கள் அழகாக புரியுத மாதிரி நடக்கிறீங்க. அந்த நடக்கும்போது எப்படி இருக்குது, வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். உங்கள் குரு சுக்கிரன் மாறி மாறி உட்கார்ந்துருக்கிறது. இப்படி இருக்கும்போது 2 குருவும் செய்யக்கூடியது உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனாலே வாழ்க்கையிலே நன்மை அப்படிங்கிற பாதையை நீங்கள் போகிறீங்க. இன்றைய நாளிலே செலவு கம்மியாக இருக்கும், எதிர்பாராத நட்புகளின் ஆதரவு கிடைக்கும். அதனாலே வெற்றி என்ற இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைய போகிறீர்கள் என்பது குறிப்பு. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மங்களகரமான அந்த சிவபெருமானை வழிபடுவதும், பிரதோஷ காலத்திலே வழிபடுவதனாலே, அதுவும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கூடுதலான பலன்களாக உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருகி குடும்பத்திலே சுபிட்சங்களும் புதிய வரவுகளும் உண்டாகட்டும். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.